ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபிங்கர் டிசைன் பார்க்க போகிறோம். இன்னையோட கிளாஸ் வந்து டே 12 வந்துருச்சு. ஸோ இதுவரையும் நீங்கள் முடிச்சிருக்க எல்லா ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் 20 டேஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருவேன். ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் ரெக்கார்ட் நோட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் 8 டேஸ் தான் கிளாஸ் இருக்குது. 8 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்ட் நோட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த 8 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு ரெக்கார்ட் நோட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிருங்க. இன்றைக்கி வந்து நான் 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிங்கர்ஸ் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் ஏதாவது 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிங்கர்ஸ் வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபிங்கர் எல்லாத்துலேயுமே நீங்கள் போடும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு திக் லைன், 2 சிங்கிள் லைன் அண்ட் டபுள் ஹம்ஸ் கொடுத்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ போட்டிருக்க எல்லாத்துலேயுமே நான் அப்படி தான் போடுவேன். அந்த மாதிரி நீங்கள் போடுறதுனால நீங்கள் போடுற டிசைன்ஸுக்கு வந்து ஒரு டிசைனுக்கும் நடுவில் வந்து கேப் இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும்போது தெரியும் ஒரு டிசைனுக்கும் நடுவில் இதுதான் வந்து செப்பரேட் பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு திக் லைன் கொடுக்குறேன். ஒரு திக் லைன் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து 2 சிங்கிள் லைன், அடுத்து டபுள் ஹம்ஸ். ஓகேவா? அடுத்து டபுள் ஹம்ஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போகிற டிசைன் என்ன அப்படின்னா, ஒரு லைன் போட்டுட்டு சர்க்கிள் டிசைன் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? சர்க்கிள் டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அது கீழேயும் இன்னொரு லைன் போட்டுட்டு அண்ட் தென் அதை சுற்றி நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து திரும்ப அடுத்த டிசைன் நான் செப்பரேட் பண்ண போகிறேன்றதுக்காண்டி 2 சிங்கிள் லைன் கொடுக்குறேன், டபுள் ஹம்ஸ் கொடுக்குறேன், ஒரு லைன் கொடுத்து ஹம்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதளவு என்னோடய டிசைன் இருக்க போதுன்னு ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு லைன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்க்ரில் வித் ஹம்ஸ் வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க டிசைனில் வந்து நான் ஒரு லோட்டஸ் தான் ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இங்கேருந்து ஒரு சின்ன லைன் மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து நெயில்ஸ் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுனா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஐடியாக்காண்டி தான் ஃபஸ்ட் இதில் மட்டும் நெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதளவு நீங்கள் போட்டுட்டு ஒரு குட்டியாக பாக்ஸ் மாதிரி போட்டு நெயில் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் இப்படி போட்டிருக்கேன். பேலன்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் நெயில்ஸோடு போட போகிறீங்களா இல்லை ப்ளைனாக ஃபிங்கர் மட்டும் போட போகிறீங்களான்னு யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிசைனுக்கு சேம் ஒரு திக் லைன், டபுள் லைன், டபுள் ஹம்ஸ், அண்ட் தென் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு பா ஷேப் மாதிரி நம்ம கொடுத்தோம்ல, ஏற்கனவே ஞாபகம் இருக்குது அது எதில் கொடுத்துருக்கோன்னு, பார்டர்ஸ்லேயும் பார்டர்ஸ்லேயே கொடுத்துருப்போம். கிரிட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு எனக்கு தெரியல, பட் பார்டர்ஸில் இது யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு டபுள் லைன் கொடுத்துக்கிறேன், திக் பண்ணிக்கிறேன். திக் பண்ணதுக்கப்புறம் டபுள் லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்க்ரில் கொடுத்துட்டு அதுக்கு வெளியே ஒரு பாக்ஸ் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதை ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே இருந்து நான் லைன் மாதிரி இழுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு லைன் ஹம்ஸ், அண்ட் தென் வெயின்ஸ். இந்த வெயின்ஸ் வந்து நான் லோட்டஸ் மாதிரி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கர்வ் போட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திக் லைன், double line, double hums, and then ஒரு leaf. அதுக்கு அடுத்து ஒரு லைன், திக் லைன் கொடுத்துக்கலாம். அதிலிருந்து ஒரு குட்டி லைன் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு நடுவில் நான் 2 லைன் போட்டுட்டு உள்ள அதே லீஃப். பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸை ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு திக் லைன், டபுள் லைன், டபுள் ஹம்ஸ், and then ஒரு long scroll, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேம் ஒரு லைன், டபுள் லைன், டபுள் ஹம்ஸ், and then ஒரு லைன் போட்டுட்டு ஹார்ட் மாதிரி லீஃப் போடுவோம்ல அந்த லீஃப் போட்டதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம்.
இதுக்கு அடுத்து டபுள் லைன் அண்ட் தென் ஹம்ஸ், அதுக்கு அடுத்து ஒரு லைன் போட்டுட்டு கிரிட்ஸ், ஒரு லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஒரு லைன், ஒரு லைன், ஸ்க்ரில், ஹம்ஸ். இதுக்கு அடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். And then thick line, double line, double hums, ஒரு லைன் போட்டுட்டு பெரிய bows, and then ஒரு லைன், and then double line, double hums, and then ஒரு லைன், சேம் கிரிட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் நிறைய ஸ்பேஸ் கொடுங்க. நிறைய ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த டிசைனுக்கு. And then ஒரு thick line, double line, hums. veins. ஓகேவா? நெக்ஸ்ட்டு thick line, double line, double hums, veins, அதுக்கடுத்து 2 நார்மல் லைன், டபுள் ஹம்ஸ், ஒரு நார்மல் லைன், ஒரு லீஃப்.
திக் லைன், அதை சுற்றி டபுள் லைன், அதை சுற்றி டபுள் ஹம்ஸ், அண்ட் தென் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திக் லைன், அதுக்கு அடுத்து டபுள் லைன், அதுக்கப்புறம் டபுள் ஹம்ஸ், அண்ட் தென் ஒரு லீஃப் போட்டு வெயின்ஸ், double line, double hums, and then குட்டியாக ஒரு பீகாக் வந்து ட்ரா பண்ணுறேன். பீகாக்குள்ளே ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு 2 சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். பீகாக்கோட ஃபெதர்ஸை வந்து ஹார்டின் ஷேப்பில் கொடுக்குறேன். பீகாக்கு ஐஸ் வைக்கிறேன். ஐஸ் வைக்கும்போது குட்டி ஸ்பேஸ் இருக்கனால ரொம்ப குட்டியாக ஸ்பெஷல் கொடுத்து வைக்கிறேன். ஓகே, பீகாக்கோட பாடியும் லைட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். and then double hums, double line, double hums, and then dot வச்சு ஒரு லைன். அதுக்கு அடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திக் லைன், டபுள் லைன், double hums, and then line வச்சு dot, line வச்சு dot, line வச்சு dot, line வச்சு dot. ஸோ இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதிலிருந்து ஸ்க்ரில் வர மாதிரி, and then ஒரு லைன் ஸ்க்ரில், and then ஒரு லைன் ஸ்க்ரில், இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு திக் லைன், டபுள் லைன், டபுள் ஹம்ஸ், ஜும்கா டிசைன் கொடுக்குறேன். ஜும்காக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். ஹம்ஸ் போட்டு தான் ஃபில் பண்ணுறேன் ஃபுல்லாக. இப்போ ஜும்காக்கு வெளியே ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து டபுள் லைன், டபுள் ஹம்ஸ், அண்ட் தென் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அண்ட் தென் ஒரு திக் லைன், அதுக்கடுத்து டபுள் லைன், டபுள் ஹம்ஸ், லைன் போட்டு டாட் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு லைனுக்குள்ளேயும் போ மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டபுள் லைன், டபுள் ஹம்ஸ், ஒரு கோடு போட்டுக்கிறேன். அண்ட் தென் இங்கேயும் ஒரு பீகாக் தான் வரைய போகிறேன். ஸோ ஒரு குட்டியாக ரவுண்டு போட்டுட்டு பீகாக்கோட பாடி வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு பீகாக்கோட ஃபெதர் வந்து மேலே இருக்க மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்கள் ப்ரெஷர் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இங்கே வந்து நல்லா டார்க்காக ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். தென் இதோட நோஸ், அதோட ஐஸ், நான் அதை சுற்றி வந்து மேலே வந்து அதோட மேலே போட்டுக்கிறேன். அதை சுற்றி வந்து லைட்டாக மட்டும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அதை டிசைன் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை சுற்றி வந்து லைட்டாக ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு திக் லைன், டபுள் லைன், டபுள் ஹம்ஸ், அண்ட் தென் ஹார்ட்டின் ஷேப்பில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து எல்லாத்தையும் ஷேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு திக் லைன், and then double line, double humps, and then ஒரு லைன் போட்டுட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இன்னொரு லைன் போடுறேன். இதோட என் டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு அதை சுற்றி ஹம்ஸ், அதுக்குள்ளே ஷேடிங்ஸ், and then veins.
நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில் ஒரு லீஃப் டிசைன் போட்டுக்கிறேன். அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன். இதில் இன்னொரு ஹம்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். இங்கே டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிங்கர் டிசைன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் தென் நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க்கில் வந்து 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிங்கர் டிசைன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கோட ஹோம்ஒர்க் வந்து ரெக்கார்ட் நோட்லேயும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் டக்குன்னு வந்து உங்கள் ரெக்கார்ட் நோட்டை அப்பப்போ முடிச்சு வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.